பிரைஸ் லார்ட். தேவனுக்கே மகிமை. மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை யாவரையும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய தலைப்பிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வசனங்களை மட்டும் வாசித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நாம் வேத பகுதியிலிருந்து பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். முதலாவதாக, நாம் கொஞ்ச காலம் ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருப்போம். அந்த இடத்திலே இருந்த பிற்பாடு தேவன் நம்மை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதை சில வேத பகுதிகள் மூலமாக நாம் பார்க்க முடியும். அநேக நாட்களாக ஒரே இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாக அந்த இடத்திலே நாம் இளைப்பாரி கொண்டிருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக, சில காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை அந்த இடத்திலே அந்த சிச்சுவேஷனில் வைப்பதில்லை. நம்மை வெளியே கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். இன்று நாம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வேத பகுதியில் இருந்து நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வசனங்களை நாம் சற்று படிப்போம். முதலாவதாக, யாரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார்? வெளியே இருக்க வேண்டிய ஒரு மனிதன் உள்ளே இருந்த போது ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்த ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். முதலாவதாக, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது: நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அநேக முறை அநேக வசனங்களை நாம் தியானித்திருப்போம், அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீயும் உன் மனைவியும் உன் குமாரருடைய மனைவிகள் நீங்கள் எல்லாரும் அந்த பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இதுவரையிலும் அவர்கள் அந்த பேழைக்குள்ளே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பேழைக்குள்ளே அவர்கள் இருந்து கொண்டிருந்தபடியினால் ஆண்டவர் சில காலம் வரைக்கும், அந்த தண்ணீர் வற்றி போகிறது வரைக்கும் தான் அவர்களை அந்த பேழைக்குள்ளே வைத்திருந்தார். இனிமேல் அந்த பேழைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அடைபட்டு அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே வந்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்களும் உங்கள் மனைவிகளும் உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரரின் மனைவிகளும் நீங்கள் அனைவரும் அந்த பேழையை விட்டு புறப்படுங்கள், வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை வெளியே அழைத்து வந்து அந்த தண்ணீர் முழுவதுமாக வற்றி போய் அவர்கள் அந்த இடத்திலே அந்த வசிக்கிறதையும், அவர்கள் வெளி உலகத்திலே அவர்கள் வசிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் என்றால், ஆண்டவர் உலகத்தை அந்த பிரளயத்தின் மூலமாக அழித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் அனைவரும் பேழைக்குள்ளே போங்கள், பேழைக்குள்ளே நீங்கள் போங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பேழையினுடைய கதவை அடைத்ததை நாம் பார்க்கிறோம். சில காலத்திற்கு மாத்திரம் நீங்கள் அடைபட்டிருக்க வேண்டியது அவசியம். சில நாட்களுக்கு மட்டும் நீங்கள் அடைபட்டிருக்க வேண்டியது அவசியம். அதற்கு பிற்பாடு உங்களை ஆண்டவரே வெளியே போங்கள் என்று சொல்லி, வெளியே வாங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. நாம் சில சூழ்நிலையில் ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக சில நாட்கள், சில சமயம் மட்டும் நாம் அடைபட்டிருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்மை வெளியே வர சொல்லும் போது நாம் வெளியே வந்தாக வேண்டும். அதே போல இன்னும் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க முடியும். எந்த பகுதி என்றால், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது யோனாவை விழுங்குவதற்கு மீனை ஆண்டவரே கட்டளையிட்டு 3 நாட்கள் மாத்திரம் யோனாவை அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்ததை நாம் நன்கு அறிவோம். அந்த வேத பகுதிகள் எல்லாம் நாம் நன்கு ஆராய்ந்து படித்து வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சில சமயம் மாத்திரம், சில நேரம் மாத்திரம், சில நாட்கள் மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், யோனாவை அந்த மீனின் வயிற்றிலே தங்கி இருக்கும்படி செய்கிறார். ஏன் முதல் நாளிலேயே அந்த மீன் கரையிலே கக்கிவிட முடியும், ஆனால் கக்கவில்லை. ஆனால் யோனாவை அந்த மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருக்க செய்கிறார். அதற்கு பிற்பாடு 3 நாட்கள் கழித்துத்தான் யோனாவை அந்த கரையிலே அந்த மீன் வந்து கக்குகிறது.
ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியும் சில நாட்கள் சில சமயம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, சில காரியங்களை நமக்கு புரிய வைக்கும்படியாக, ஏதோ ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக, சில ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் சில காலம் நம்மை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், நிச்சயமாக அது நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமான காரியமாக மாத்திரமே இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை. ஆம் பிரியமானவர்களை, புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்றால் லாசருவை குறித்து நாம் நன்கு அறிவோம். யோவானுடைய புஸ்தகத்திலே நாம் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவின் மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் பார்த்தால் லாசரு மரித்து போய் கல்லறையிலே சில நாட்கள் 3 நாட்கள் அங்கு வைக்கப்பட்டு 4வது நாட்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே சென்று அவர்களோடு கூட அழுது அவர்களுக்கு அநேக வார்த்தைகளை அங்கு சொல்லி ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளை அங்கு கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். மரணம் கூட சில சமயம் மாத்திரமே தவிர நிரந்தரமாக கிடையாது. நிரந்தரமான ஒரு மரணம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியாது. நிரந்தரமான மரணத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே அது லாசருவுக்கு ஒரு நிரந்தர மரணமாக இருக்கவில்லை. 3 நாட்கள் மாத்திரம் கல்லறையிலே அடைப்பட்டிருந்த லாசருவை ஆண்டவர் வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். ஒரு புது வாழ்வுக்கு நேராக சில சமயம் மாத்திரம் ஒரு அடைபட்ட ஒரு வாழ்க்கையா இருந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இன்றைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அடைபட்டு போய் இருக்கிறீர்களோ? நான் எத்தனை காலம் இங்கு அடைபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஏன் இந்த அடைபட்ட வாழ்க்கை? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி அடைபட்டு போய் நான் வெளி உலகத்தை பார்க்க முடியாதபடி, என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாதபடிக்கு நான் இப்படி அடைபட்டு இருக்கிறதற்கான காரணம் என்ன என்கிற வருத்தத்தோடு, வேதனையோடு, ஒரு தடுமாற்றத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இது சில காலம் மாத்திரமே, ஒரு சில நாட்கள் மாத்திரம் ஆண்டவர் உங்களை அடைத்து வைத்து பிற்பாடு ஆண்டவர் ஒரு புது வாழ்வுக்கு நேராக கடந்து வருகிறார். ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். யோனாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் மாறியது. இந்த பகுதியில நான் வாசிக்கும் போது அந்த யோனாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அதே போலத்தான் இங்கு லாசருடைய வாழ்க்கையும். அவர்கள் வெளியே வந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை முழுவதிலுமாக மாறின ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அடைபட்டிருக்கிறீர்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் பார்க்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கொஞ்ச காலம் இந்த பாடு, கொஞ்ச நாட்கள் இந்த துக்கம் இருக்கும், கொஞ்ச நாட்கள் இந்த கவலைகள் இருக்கும், கொஞ்ச நாட்கள் இந்த வேதனைகள் இருக்கும். இதெல்லாம் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் மாற்றி போடுகிறார். வெகு சீக்கிரத்திலே இந்த கலக்கங்கள் எல்லாம், தவிப்புகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம் நீங்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு வரும் நாட்கள் முன்பிருந்த பலத்தை காட்டிலும் அதிக பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு வெளியே வருவீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் உருவாக்கி உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சொல்கிற சில காலம் நீங்கள் முடங்கி போய் அங்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது மிகவும் சந்தோஷமாக, மிகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை மிகவும் ஒரு அற்புதமான வழிகளிலே ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடைபட்டிருக்கிறோம் என்கிற கவலையை இன்றோடு மறந்து விடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வெளியே கொண்டு வந்து வாழ வைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை தேற்றுவார், ஆற்றுவார், அரவணைப்பார், நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆண்டவரை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த வேத வாசனங்கள் மூலமாக அடைபட்டிருந்த மனிதர்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் ஆச்சரியமான வழிகளிலே நடத்தினீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா,
அடைபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வாழ்வு இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு அடைபட்டிருக்கிறதே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தரே, அவர்களை ஏற்ற நேரத்திலே கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்ப காரியங்களா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான காரியங்களா இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, படிப்பை குறித்தா இருக்கலாம், அல்லது வியாதியை குறித்த ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் முடங்கி போய் அடைபட்டு கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீடுகளிலே ஆண்டவரே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நான் எப்படி இந்த முகத்தை கொண்டு வெளியே போவேன், எப்படி நான் வெளியே ஆண்டவரை சுற்றி திரிவேன் என்கிற கலக்கத்தோடு, பயத்தோடு, தயக்கத்தோடு, தடுமாற்றத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு காணப்படுகலாம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை வெளியே கொண்டு வரும்போது ஒரு புது பலனோடு, ஒரு புது ஆரோக்கியத்தோடு ஆண்டவரை வெளியே உள்ள சூழ்நிலைகளை ஆண்டவரை லகுவாக்கி ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த பாதை மிகவும் தெளிவானதாக ஆண்டவரை ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதி கொடுக்கிற, சந்தோஷம் கொடுக்கிற, ஒரு சமாதானம் கொடுக்கிற ஆண்டவரை பலியாக அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவர், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த வீடியோவை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கட்டும். யாராவது இப்படிப்பட்ட அடைபட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அநேக பிரச்சனைகளின் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, ஆண்டவரே படிப்பு நிமித்தமாக, குடும்பத்தின் ஆண்டவரை காணப்படுகிற ஆண்டவரை தீய காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவரை வெளியே வர முடியாதபடி, தொழிலிலே ஆண்டவரை லாபம் இல்லாதபடி, கடன் பிரச்சனையினால் வெளியே வர முடியாதபடி அடைபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரும் புதுபலனோடு வெளியே வருவார்களாக. கர்த்தரே, இதை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தரே, இதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் போது நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.